அது எப்படி ஒழிச்சாருன்றது நம்ம பார்க்கணும். இப்படியே சேனை அந்த ஆவி சேனைங்கிற ஆவி ஒரு நாட்டை பிடிச்சி வச்சுக்கணும் இல்லையா? சேனையின் ஆவி ஒரு நாட்டை பிடிச்சி வச்சு அந்த நாட்டிலேருந்து என்ன அந்த நாட்டிலேருந்து எங்களை அள்ளிவிடாதீங்கன்னு சொல்லி அள்ளிவிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டவிட விடலை. மெயினுடைய சாராம்சம் என்னன்னா ஏசப்பா உலகத்துக்கு வந்த நோக்கம் அதை நம்ம முதல்ல படிச்சோம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றோம்னா மோசே நம்ம படிச்சது சங்கீதம் 90 அது இருந்து யாரையும் தெரியுங்களா? மோசே தீர்க்கதரிசி எழுதுனா அது நல்லதா போச்சு. அவருடைய மெசேஜ் தான் நம்ம போயிடும். அவருக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கார். அது முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் இஸ்ரவேலுக்கு கொடுத்தது. அது எங்க இருக்குதுன்னா உபாகம் 18 உபாகம் 18 கொஞ்சம் இருமா மெதுவா படிங்க. உன்னை போலுள்ள ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்புறம் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவர்களை நான் விசாரிப்பேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? மோசே தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். என்னது? அவரை போல ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்குள்ள யாருக்குள்ள யாரு இருந்தா மொத்தம் எத்தனை சகோதரர்? 12 பேர். மோசே எதுல இருந்து வந்திருக்காரு? அல்ல சொல்லுங்க. ஆரோனுடைய பிரதர் தானே அவரு. ஆரோன் எந்த லேவியர். மொத்த 11 சகோதரர்கள் இருந்து அந்த அவர் வருவார். யாரு? இன்னொருத்தர் வருவார். எப்போ வருவார்னு தெரியாது. அனுப்புவேன். அவருக்கு என்னென்ன சொல்லுவாராம் படிங்க. அது மறுபடியும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணி
வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். அப்போ மோசேயுடைய அவரு கொடுத்த ஒரு வேலையெல்லாம் இன்னொருத்தர் கொடுப்பார். அல்லேலூயா, புரியுதுங்களா? கொடுப்பாரு. அது என்ன பண்ணணுமா? நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர்களுக்கு, யாருக்கு? எந்த ஜனங்கள்? அவருக்குள்ள தானே வந்தாரு. அவர்களுக்கு இன்னொரு வாட்டி மோசே சொன்னது இல்லாம இன்னொன்னு சொல்லுவார். புரியுதா? மோசே என்னென்ன சொன்னாரோ இன்னொன்னு அவர்களுக்கு சொல்லுவார். புரியுதா? ஆனா அது கூட எங்க இருந்து வருது? மேல தேவன்கிட்ட இருந்து தான் வரும். கரெக்டா? புரியுதா? அப்புறம் படிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவிப்படாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இப்போ மோசே தீர்க்கதரிசி கொடுத்த எல்லா இதுவும் எங்க இருக்குது? அவர் கொடுத்த தீர்க்கதரிசனம், அவர் கொடுத்த லாஸ் என்னென்ன கொடுத்தாரு? மோசே என்னென்ன கொடுத்தாரு சொல்லுங்க. 10 கட்டளை கொடுத்தாரு. அப்புறம் 5 புத்தகம் அவர் தான் எழுதினார் இல்லையா? அதை வச்சுதான் பழைய ஏற்பாட்டு புக்கெல்லாம் அதை வச்சுதான் இருக்கு இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா? அதுதான் ஃபுல்லா இருக்கு. ஆனா இன்னொருத்தர் வந்து இவரை போலவே சும்மா இல்லை, வேலை ஒருத்தர் வர்றாரு வேலை சொல்லுவாருன்னு சொல்லலாங்க. இவர் போலவே இன்னொருத்தர் எழுப்புவாரு. எங்க? அவங்க ஜனத்துக்குள்ளே, அந்த சகோதரத்திற்குள்ள எழுப்பி அவர்களுக்கே என்ன சொல்லுவாரு? நான் சொன்னதை சொல்லுவார். அப்போ என்ன? 2வது சொல்லுவார். புரியுதா? மோசே சொன்னது இல்லாம இன்னொன்னு சொல்லுவார். புரியுதா? அதை அதை என்ன பண்ணணுமா ஜனங்கள்? செவி கொடுக்கணும். அதையும் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா, அதையும் ஃபாலோ பண்ணணும். இப்ப அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன செய்வோம்னா விசாரிப்பேன். அல்லேலூயா, அவர் சொன்னதும் கேட்கலன்னா நான் ஆம்புலன்ஸ் கேட்காதவங்கள விசாரிப்பேன். சரி, இவர் யாரு? இவர் மாதிரியே ஒருத்தர் வராது. இவர் மாதிரியே ஒருத்தரை எழுப்பேன். நம்மளுக்கு தெரியும் ஓல்டு டெஸ்ட்மென்ட் எல்லாம் மோசே பிரமாணங்கள் மேலேயே இருக்குது. அதை பற்றி தான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. ஆனா நியூ டெஸ்ட்மென்ட் எப்படி இருக்கு? ஏசப்பா சொன்னது. அப்ப அதுக்கப்புறம் வந்தவர் யாரு? ஏசப்பா. ஆனா அவரை போலவே இவர் இருக்காரா? அதுதான் தெரியுமா? அவர் போலவே, அவர் பிறந்ததுல இருந்து அவர் வாழ்க்கை, அவர் இறப்பு வரைக்கும் அவர் செய்த வேலை எல்லாம் 2 பேரும் ஒத்துப்போதா இல்லையா? நான் இருக்குன்னு சொல்லலாமா வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. மோசே அவர் உலகத்துல வர முன்னாடி அந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் கர்த்தருக்கு தெரியாம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜனங்க பலி கொடுக்கல. புரியுதுங்களா? அப்ராஹாம் கிட்ட இருந்து பலி கொடுத்துருந்தாங்க. அப்ராஹாம், ஈசாக்கு, யாக்கோபு பலி கொடுத்துருந்தாங்க. தேவனை சேவிச்சாங்க. அப்புறம் இவங்க எகிப்துக்கு போன பிறகு அவங்க அதெல்லாம் செஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க.
போதும். 400 வருஷம் சுத்தமா அவங்களுக்கு அவங்களுடைய கடவுள் யாருன்னு தெரியும், ஆனா வர்ஷிப் கிடையாது. அல்லேலூயா. அவங்க கடவுளை துதிக்கிறது கிடையாது. கரெக்டா? 400 வருஷம் அவங்க கடவுளோட டச் கம்யூனிகேஷனே கிடையாது. அந்த டைம்ல தான் மோசே வந்தார். சரிங்களா? ஏசப்பா வந்த டைம் எப்படி? பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி கடைசியில யாரு? பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி யாரு கடைசி? மல்கியா. அவருக்கும் புதிய ஏற்பாட்டு மத்தேயுல வந்த தீர்க்கதரிசி யாரு? யோவான். அவங்க 2 பேருக்கும் எத்தனை வருஷம் டிஃபரெண்ட் தெரியுமா? 20 வருஷம். யாரா? 70 வருஷம். 400 வருஷம். அது கூட கிட்டத்தட்ட 400 வருஷம். தீர்க்கதரிசியே இல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது 400 வருஷம். ஒண்ணு கரெக்ட் ஆயிடுச்சாப்பா? அல்லேலூயா. ஒண்ணு கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? 400 வருஷம் தீர்க்கதரிசியே இல்லாம இஸ்ரவேல் ஜனங்க இருந்தப்பதான் மல்கியாவுக்கும் யோவான் நடுவில் 400 வருஷம் கேப். யோவான் மாதிரி இதுலயே அல்லேலூயா. ரெண்டாவது, மோசே தீர்க்கதரிசி பிறந்த உடனே அந்த டைம்ல என்ன நடந்தது? பார்வோன் ராஜா என்ன சொன்னார்? செஞ்சார். ஆண் குழந்தைங்களெல்லாம் அதுல இருந்து மீட்டு தான் மோசே வந்தார். கரெக்டா? ஏசப்பா பிறந்தவங்க என்ன நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாச்சுங்களா? அப்புறம் மோசே தீர்க்கதரிசி அவர் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன கேட்டாரு? தூரத்துல அவரு எந்த டைம்ல கேட்டாரு? அவரு ஆடு மேய்க்கும் போதுதான் அவருக்கு கர்த்தரோட பேசணும் இல்லையா? அதுக்கு முன்னே எங்க இருந்தாரு? அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னே எங்க இருந்தாரு? எகிப்துல எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? பார்வோன் வீட்டுல. எப்படி இருந்தாரு? ராஜா வீட்டுல இருந்தாரு. அல்லேலூயா. மோசே எங்க இருந்தாரு? எந்த வீட்டுல வளர்ந்தாரு? பார்வோனுடைய ராஜா வீட்டுல வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் எங்க போனாரு? அங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு எங்க போனாரு? மீதியாடு நாட்டுக்கு போயிட்டு அங்க கல்யாணம் முடிச்சுட்டு என்ன வேலை செஞ்சாரு? 40 வருஷம் ஆடு மேய்ச்சி. ஏசப்பா இந்த உலகத்துல வர முன்னாடி எங்க இருக்கு? இந்த உலகத்துல எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? பரலோகத்துல இருந்தாரு இல்லையா? இங்க வந்தாருன்னு சொன்னாரு, நான் தான் மெய்யான ராட்சசி. அப்புறம் மாற்றணும், நான் தான் மெய்யான மெய்ப்பர் சொன்னாரா இல்லையா? இப்போ மோசே மெய்ப்பரா இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? ஆரோன்னு ராஜா வீட்டுல இருந்தார். இவர் எங்க இருந்தாரு? பரலோகத்துல அப்பா கிட்ட இருந்தார். ஓகேவா? இல்லையா? அதுக்கு உதாரணம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1 படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை அது எப்படி வந்தது? உலகத்துல எப்படி வந்தது? தேவப்படா வந்தது. புரியுதுங்களா? நான் தான் உண்மையான ராட்சசி, நான் தான் உண்மையான தேவன். சொன்னாரே இல்லையா? அல்லேலூயா. ரெண்டாவது, அவரு பரலோகத்துல எப்படி இருந்தார்னா ஒரு மகிமையா இருந்தார். பரலோகத்துல சும்மா இல்லை, தூதர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இல்லை இயேசு. அது எங்க இருக்குதுன்னா யோவான் சுவிசேஷம் 17:5 படிங்க. இருங்க. பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்ன உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே அது மறுபடியும். அப்போ எப்படி இருந்தாரு அவராங்க? எந்த மகிமை? பிதாவின் இடத்திலே இருக்கிற மகிமை. அல்லேலூயா. இப்போ நிறைய மகிமை இருக்கு. தூதர்கள் அவங்க மகிமை இருக்காங்க, சாதாரண தூதர்கள் இருக்காங்க, முக்கியமான தூதர்கள் இருக்காங்க, நிறைய தூதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. ஆனா இயேசுப்பா எப்படி இருந்தாரா? பிதாவின் மகிமையா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருந்தவரு எப்படி வந்தாரு உலகத்துக்கு? ஒரு மெய்ப்பனா வந்தாரு. அல்லேலூயா. மோசே எப்படி இருந்தாரு? முதல்ல மோசே எப்படி இருந்தாரு? பார்வோன் வீட்டுல மகிமையா இருந்தாரா? மகிமையா ராஜா வீட்டுல இருந்தாரு. ராஜா வீட்டுல இருந்தாரு. அப்புறம் சரியாச்சா? அவரை போலவே என்ன வாக்கு தந்தோம்? அவரை போல ஒருத்தர். அப்போ அவரு ஸ்டார்டிங்ல இருந்து அவர் மாதிரியே வந்து இல்லையா? அல்லேலூயா. அப்புறம் மோசே தீர்க்கதரிசி அவர் செய்த முக்கியமான வேலை என்னது? கர்த்தரோட பேசினார். எத்தனை வாட்டி பேசினாரு? நிறைய வாட்டி பேசினார். ஸ்டார்டிங் எங்க பேசினாரு? முச்செடி நடுவில் பேசினாரு. அதுக்கப்புறம் எது வரைக்கும் பேசினாரு? அவர் மறிக்கிற வரைக்கும் பேசினார். அதுக்கு வந்து கணக்கு போட முடியாது, நிறைய வாட்டி பேசி. பரவாயிடத்துல 10 வாட்டி 12 வாட்டி போயிட்டு வரும்போதெல்லாம் பேசுவான். அவன் செய்கிறத சொல்லுவான், அப்புறம் செய்ய மாட்டான், அப்புறம் மறுபடியும் பேசுவான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பேசுவான். சரியா? வெளியே வந்த பிறகும் பேசினேன். சிவந்த சமுத்திரம் வந்தப்போ பேசினேன். தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது பேசினேன். சாப்பாடு இல்லைன்னும் போது பேசினேன். இல்லையா? ஜனங்க எப்போலாம் கொஞ்சம் ரிபெலியன் பண்ணாங்களோ அப்பெல்லாம் யார்கிட்ட பேசினாரு? கர்த்தரோட பேசினார், தேவனோட பேசினார். சரிங்களா? அப்போ ஏசப்பா என்ன பண்ண பேசினாலே இல்லையா? நான் அவரும் நிறைய தடவை அப்பாவோட பிதாவோட பேசினேன், ஜபமே பண்ணேன், நிறைய வாட்டி பேசினாரு. அப்புறம் ஜபம். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ அதுவும் ஒன்று கரெக்ட் ஆச்சுங்களா? அப்புறம் இன்னொன்று, மோசே என்ன பண்ணாரு? நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணார். கரெக்டா? மோசே நிறைய அற்புதங்கள் பண்ணார். தெலுங்கு தமிழ் தெரியாதவங்க யாரா இருக்காங்க? தமிழ் தெரியாதவங்க யாரா இருக்காங்க? புதுசா ஒரு மதத்தை பார்க்குறேன். தமிழ் தெரியாதவங்க தெரியுமா? தெரியுமா? புரியுதா? తెలుగులో చెప్పేదా? తమిళ చెప్పేదా? నెల్లూరా? నెల్లూరు. అதான் నెల్లూరు. தமிழ் ஓகேயா? இப்போ மோசஸ் என்ன பண்ணாருன்னா நிறைய அற்புதங்கள் தேவனிடத்துலேருந்து செஞ்சார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். என்னன்னா சொல்லுங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் பண்ணார், அற்புதங்கள் நிறைய பண்ணார். ஏசப்பா பண்ணதும் உங்களுக்கு தெரியும். அதை விட அதிகமாகவும் செய்யும். நிறைய பேருக்கு இறந்து போனவங்கள உயிரோடு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேரும் நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் மோசப்பா என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னென்ன பண்ணுவாரு? 10 கட்டளைகள். அப்புறம் லேவி என்னன்னா 10 கட்டளை, லேவி என்னன்னா, அப்புறம் நிறைய என்னன்னா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்ன்றது நிறைய கொடுத்தாரு. ஏசப்பா என்ன கொடுத்தாரு? அது எங்க கொடுத்தாரு? எங்க இருந்து வாங்கி கொடுத்தாரு? பிதாவின் இடத்துல எங்க போய் வாங்கி கொடுத்தாரு? மலை மேல போயிட்டு 40 நாள் அங்கிருந்து தேவன் கொடுத்த அந்த கட்டளைகள் எல்லாமே கொண்டு வந்து கீழே ஏசப்பா கொடுத்த மலை பிரசவம் எங்க இருந்தது? மலை பிரசவம் தான் நியூ டெஸ்டமென்ட். கரெக்டாப்பா? ஏசப்பா சொன்னதெல்லாம் எங்க இருக்கு? மெயினா மலை பிரசங்கம் தான். அதுக்கப்புறம் நிறைய சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் நிறைய அவரே சொல்லியிருக்கார். இதெல்லாம் நிறைய எங்க நடந்ததுன்னா அவரும் மலை பிரசங்கத்துல தான் செய்வார். இது ஒன்று ஓகேவா? மோசே கொண்டு வந்த கட்டளைகள் எல்லாமே மலையிலிருந்து தான் வந்தது. ஏசப்பா சொன்ன பிரசங்கம்லாம் நிறைய மலை பிரசங்கம்ல தான் இருக்குது. மத்திய 5லிருந்து 8 வரைக்கும் படிங்க. 5வது 8 வரைக்கும் படித்தா மலை பிரசங்கத்தில் சொன்னதான் நிறைய அதில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அல்லேலூயா. இது ஒன்று ஓகேம்மா? ஏசப்பா செஞ்ச அற்புதத்துல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, மோசே செய்த அற்புதங்கள் கூட செஞ்சார்கள். ஆனா முக்கியமானது அசுத்த ஆவிகளை அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்த ஆவிகளை நிறைய லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது கூட அசுத்த சேனை என்ற ஒரு அசுத்த ஆவி ஒரே மனுஷன்ல இருந்து அந்த ஊர் ஃபுல்லா எகப்பொலி நாடு, நாடு. இன்னொரு பேரு 3 பேர் இருக்கு. இது வந்து சேனை. ஊர் பேர் 3 பேர். எகப்பொலி நாடு, ஜனசேனை.
3 பேர் சொன்னேன் நான். அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஒரு சேனையின் பிசாசு கொடுத்துருக்கு. அந்த ஆள் நிலான்னா கூட ஜனங்க போயிருக்காங்க. கரெக்டா? ஆனால் அவர் 2வது வெட்டு வரும்போது ஜனங்க அவரை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் சொல்லப்படுறது சொல்லி அந்த ஜனமே அவர்கிட்ட வரும் இல்லையா? ஸோ ஏசப்பா வந்து நிறைய அசுத்தாரிகள் ஈவில் ஸ்பிரிட்டுடைய அந்த பவரை எரிக்கிறதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் எங்கே இருக்குதுன்னா, நீங்க படிங்க, யாத்ராகம் 24 படிங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து மெதுவா படிங்கம்மா. தூரத்திலிருந்து மெதுவா படிங்க. மோசே மாத்திரம் பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலில் மூப்பமா சிரிப்பு வந்தா வேற எல்லாரும் படிங்கம்மா. இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து அப்புறம் மோசே மாத்திரம் கர்த்தரின் சமீபத்தில் வரலாம், மற்றவங்க வரலாகாது. அப்புறம் ஜனங்கள் ஏறி வர வேண்டாம் என்று. அப்புறம் மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்புறம் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடம் கட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் உடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினார். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சதுல சில எண்ணிக்கை இருக்கு, கவனிச்சீங்களா இல்லையா? 70 பேர் ஒரு எண்ணிக்கை. அப்புறம் 12 ஒரு இது. அப்புறம் 12 சொன்னாங்க, மறுபடியும் 12 2 வாட்டி வரல. அப்புறம் ஆரோன் கூட எத்தனை பேர்? ஆரோன் கூட எத்தனை பேர்? ஆரோன் கூட 70 இல்லாம இன்னொன்று மஸ்ட் ஆரோன் கூட 2 பேர். ஆரோனும் நாதாபும் அபியூவும். இப்போ எத்தனை பேர்? அவங்க எத்தனை பேர்? 3 பேர். இது என்ன உங்களுக்கு தெரியுது? மோசேயை வந்து நம்ம வந்து ஏசப்பாவோட கம்பேர் பண்ணுறோம், அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மோசேயை விட்டுருவோம். ஆரோனும் கூட 2 பேர். இப்போ எத்தனை பேர்? 3 பேர். அந்த மூப்பர்கள் எத்தனை பேர்? 70 பேர்.
70 பேர். தூண்கள் எத்தனை? 12. இதெல்லாம் இங்க உங்களுக்கு எப்போது தெரியுதா? அல்லேலூயா. தெரியுதுங்களா? என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த எண்ணிக்கையெல்லாம் அது நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்குது. தெரியுதான்னா இந்த சைடு ஆமா தெரியுதுன்னா, நீங்களும் தெரியுதா இல்லையானா ஆமான்னு சொல்லணும். கரெக்டா? இப்போ நாங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, மோசேவுக்கு ஈக்குவலா யாரை சொல்லியிருக்காங்க? இங்க நம்ம எதை கட்சி நிற்போம்? ஏசப்பா தான் சொல்லியிருக்காரு. இவரு போலவே ஒருத்தரை அனுப்புறேன். இப்போ ஏற்கனவே நிறைய கோன்சிடென்ட் 2 ஈக்குவாலிட்டி நம்ம பார்த்துட்டோம். இங்க ஒரு அதிகாரத்துல இன்னும் நிறைய கோன்சிடென்ட்ஸ் இருக்கு. அது என்னடான்னா மோசே, ஏசப்பா, அப்புறம் 3 பேர் யார் யார் சொல்லுங்க? சொல்லு. 3 பேர் சொல்லுங்க. யாக்கோபு, ஏசப்பா, மோசேயோட. அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பேதுரு, யாக்கோபு. சரிங்களா? 3 பேர். அதுக்கப்புறம் 70 30 எங்கே இருக்குதாங்க? 70 அங்கே இருக்குதா? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:1 படிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தான் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை நமக்கு முன்ன 2 பேர். ஆனா மொத்தம் எத்தனை பேருங்க? 70. அங்க வந்துட்டோமா? மோசே டைம்ல நடந்தது, இங்க ஏசப்பா டைம்ல நடந்ததா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தர் சொல்ற வாக்கியத்துல சொல்ற ஒரு ப்ராபசியும் ஒண்ணு கூட நிறைவேறாம நடந்தது. உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் உங்க லைஃப்ல எது என்னன்னு சொல்லியிருக்காரோ ஒண்ணு கூட நிறைவேறாம இருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. அது உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு நீங்க அதை யோசனை கூட பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க எப்போ அதை தனியா இருந்து அதுக்கு யோசனை பண்ணி அடுத்தெல்லாம் நம்மளை எப்படி காப்பாற்றினாரு, எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வந்தாரு, இப்போ நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்துல இருந்து வந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்தா உங்களுக்கு அப்போ புரியும். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பாருங்க, உபாகத்துல சொன்ன ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் நடந்தது. அந்த பிறப்பிலிருந்து அவர் லைஃப் ஃபுல்லா ஒரு இன்சிடென்டா ஒன்னா நடந்தது. அங்க 3 பேருன்னா இங்க 3 பேர், 70 பேருன்னா இங்கே 70 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. அப்புறம் அங்க இங்க 12 நம்பரு பில்லர்ஸ் சொன்னா இங்கேயும் 12 சீசர்ஸ் இருக்காங்க. அல்லேலூயா. அது எப்படி ஒற்றுமை. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மத்தேயு 17:1 படிங்க. 6 நாளைக்கு பின்பு
இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 3 பேரை கூட்டினே எங்க போனாருங்க ஏசப்பா? மலைமேல் மலை மேல போனார். இங்க அது இருக்குதா? நம்ம படிச்சோமே புரியுதுங்களா? 24 என்ன சொல்லியிருக்காங்க? இது என்ன சொல்லியிருக்காங்க? 24 யாத்திராகம் 24 மறுபடியும் படிங்க. ஓகே, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பர் 70 பேரும் ஏன் இவ்வளவு தூரத்துல வச்சுட்டாங்களோ அங்க மட்டும் ஏசப்பா 3 பேரை கூட இது ஒரு சந்தேகம் வந்தே இல்லையா? அதான் அங்க வந்து மோசே யாரு? மனுஷனா தெய்வம். யாரை பார்க்கறதுக்காக போறாங்க? ஆண்டவரை பார்க்கறதுக்காக எங்க போறாங்க? மலை மேல. அப்போ ஆண்டவரை பார்க்கறதுக்கு போகும்போது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எல்லாரையும் ஒரு ஒரு எண்ணிக்கையை எடுத்துட்டாங்க. ஆனா ரொம்ப கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்போ ஏசப்பாயும் 3 பேரை கூப்பிட்டு போறாங்க. ஏசப்பாரு அவரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏசப்பாவை ஆண்டவர். யாரை மேல போய் யாரை பார்த்துருக்காங்க? மறுரூபமா யாரை பார்த்துருக்காங்க? மறுரூபமலையில போய் யாரை பார்த்துருக்காங்க? மோசேயை. அப்பொழுது மோசேயும் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக மேல யார் வந்தாங்கம்மா? மோசேயும் எலியாவும். அப்ப அங்க தெய்வமா இருந்தது யாரு? ஏசப்பா. ஏசப்பா முதல்ல மாறிடுச்சு. அங்க மேல போனப்ப யாரு இது பேச மாறிடுச்சு? மகிமை யாருக்கு மாறிடுச்சு? ஏசப்பா. ஸோ கடவுளே கூட்டு போறாரு. புரியுதுங்களா? ஆனா அவரு கூட எல்லாரையும் கூட்டு போறாரு. புரியுதுங்களா? அவரு 70 பேர் இருக்காங்க, கூட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் கீழே விட்டு 3 பேரை மட்டும் மேல கூட்டு போறாரு. போயிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு என்ன காமிக்கிறாரு? மறுரூபமாயிட்டு. அல்லேலூயா. மறுரூபமாயிட்டு யார் வந்தாங்க? அங்க யார் வந்தாங்க? இங்க யார் கூட்டு போனா? இங்க யார் போனா? மேல பழைய ஏற்பாட்டுல யார் போனா? கூட்டு போனது யாரு? மோசே கூட்டு போனாரு. அங்க மேல யாரை பார்த்திருக்காங்க? தேவனை பார்த்திருக்காங்க. இதை கூட்டு போனது யாரு? ஏசப்பா. தேவனே கூட்டு போறாரு. அங்க யாரை பார்த்திருக்காங்க? மேல யாரை பார்த்திருக்காங்க? மோசேயும் இங்க கூட்டு போனாரு, அங்க வர. புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல மோசே தீர்க்கதரிசி 3 பேரை கூட கூட்டு போயிட்டு அவங்கள கொஞ்சம் தூரமா வச்சுட்டு அவர் மட்டும் ஏன் போனார்னா தெய்வத்தை பார்க்க. அதனால எல்லாரையும் நாட் அலோவ். ஒரே ஆள் தான் அலோவ். இல்லையா? மகிமான கர்த்தர் இருப்பாரு. அவரை பார்க்கணும்னா ஒருத்தர் தான் அலோவ். ஆனா இங்க ஏசப்பாவை தெய்வமே கூட்டு போறாரு. 3 பேரை கூட்டு போறாரு.
இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு மகிமை ஆகிறாரு. அங்கே யாரை பார்க்குறாங்க? முதல்ல மோசே கூப்பிட்டு போனாங்க, அங்கே வர அல்லேலூயா ஏலியாவும் வர்றாரு. புரியுதா? இது ஒரு சம்பவம் புரியுதா? அங்கே பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவமும் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் ஒரே சம்பவம் தான். ஆனால் ஆள் மட்டும் மாறிட்டாங்க. அப்போ அங்கே யாரு? மோசே இருக்காரு. இங்கே யாரு இருந்தாங்க? இது சம்பவம். இது ஒரு ஒற்றுமை. ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒற்றுமை. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. நான் புரியுதா இல்லையா? புரியுறவங்க கை தூங்க. ஒருத்தர் தான் புரியுது. 2 பேர் 3 பேர் 4 புரியல. அல்லேலூயா. அப்புறம் சரி, இது முடிஞ்ச பிறகு மோசப்பா கீழே இறங்கிட்டார்ல. அவர் இறங்கின பிறகு என்ன பண்ணார்? 24 கீழே இறங்கின பிறகு என்ன? 4 இருந்து படிங்க. 24 4 தேவசூரிய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து 4 எழுதி வைத்து வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் பலிபீடத்தை கட்டி 12 கோத்திரங்களுடைய நிறுத்தினார். அப்புறம் தகன பலியை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். அப்புறம் அவர் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். அப்புறம் அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தை யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே. இறங்கின பிறகு என்ன பண்றாருக்கா? படிச்சீங்கல்ல, புரிஞ்சுது. அவர் மலையிலிருந்து இறங்கின பிறகு என்ன பண்ணாரு? பலி கொடுத்தாரு. அல்லேலூயா. பலி கொடுத்தாரு. பலி கொடுத்து என்ன பண்ணாங்க? ரத்தத்தை எல்லாம் ஜனங்கள் மேல தெளித்து என்ன சொன்னாரு? இந்த ரத்தம் அங்கே வேற புதிய ஒரு கோயில் அங்கே என்ன சொல்றாங்க? அங்கே அங்கே என்ன சொன்னாரு? 24 இந்த ரத்தம் 8 படிக்கணும். எடுத்து தெளித்து இந்த வார்த்தை யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை ரத்தம். உடன்படிக்கை ரத்தம். அவர் 10 கட்டளைகளை எல்லாமே கொடுத்துட்டாரு. அதோட நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அது எப்படி உடன்படிக்கை எப்படி பண்றாங்க? வழி கொடுத்து அந்த ரத்தத்தை தெளித்து நீங்க இதுல சைன் சைன் பண்ணுவோன்ற மாதிரி. கிரீன் கார்டு மிஸ் பண்ணா வீடு ரெஜிஸ்டர் பண்ணா என்ன செய்யணும்? அக்ரிமெண்ட்
அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சீல் பண்ணு. அல்லேலூயா. ஒரு அக்ரிமெண்ட் இங்கே செய்யணும். அல்லேலூயா. பலி கொடுத்து ரத்தத்தை தெளித்து, இதுதான் உங்களுக்கு உடன்படிக்கை ரத்தம். இது நீங்க என்ன பண்ணணும்? அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பாட்டன்ல நடந்துடாது இல்லையா? தெரியாது. எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வரமா? அவங்க பலி கொடுத்தது இல்லையா? இதுதான் உடன்படிக்கை ரத்தம், இது நான் என்னுடைய உடன்படிக்கை ரத்தம். அவரே பலியா, மோசே அவரே பலியானா அவரே வேஸ்ட். அதனால அங்கே சொல்லப்பட்டது அங்கே செஞ்சாங்க. ஆனால் ஏசப்பாட்டாங்க அவரே பலியானாரு. பலியாட்டு என்ன சொல்லாரு? படிங்க. லூக்கா சுவிசேஷம் 22:20. லூக்கா சுவிசேஷம் 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவன் அந்த ரத்தத்தின் படி ரத்தப்படிக்கு பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் முன்னோருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அங்கே மோசே சொன்னாரா? எந்த ரத்தத்தினால சொன்னாரு? பலி கொடுத்த ஆடு மாடுல பலி கொடுத்த ரத்தத்தினால சொன்னார். ஆனா இங்க ஏசப்பா என்ன சொல்லாரு? இது என்னுடைய ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை. இதுலயும் சைன் பண்ணணும். அல்லேலூயா. நம்மளா அதை சைன் பண்ணிக்கணும். கரெக்டா? அந்த உடன்படிக்கையில நம்மலாம் சேர்ந்துருக்கோம். அல்லேலூயா. கரெக்டுங்களா? அல்லேலூயா. அதுல இன்னும் இருக்கு பாருங்க. மத்தேயு 26:25 படிங்க. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. எதுக்காக சொன்னது? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாய் சித்தப்படும் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. என்னுடைய ரத்தமா இருக்குது. அங்கே பாவ நிவர்த்திக்கான ஏதாவது சொன்னாங்களா? நீங்க ஒரு நிபந்தனை உடன்படிக்கையில அதுல இருக்கணும்னு சொன்னாங்க. சரிங்களா? ஆனா பாவ மன்னிப்பு ரத்தம் எங்கே கிடைக்குது? எங்கே கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலேதான் பாவ மன்னிப்பின் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். கரெக்டுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில மோசே செய்த அந்த பலியில ஒரு நிபந்தனை மட்டும்தான், கர்த்தரோடு ரத்தத்தின் உடன்படிக்கை மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுப்பா செஞ்ச பலியில என்ன கிடைக்குது? அவருக்காக சிந்தப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், புதிய நிபந்தனை. ரெண்டாவது பாவ மன்னிப்பு இதுல தான் கிடைக்குது. கரெக்டுங்களா?
அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரைக்கும் வந்துட்டோமா? வழி வரைக்கும் வந்துட்டோம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா மோசே செஞ்சதை விட இன்னும் அதிகமா ஏசப்பா செஞ்சிருக்கு. கடைசியில் இருந்த பாயிண்ட் பார்க்குறோம். மோசே எப்படி இருந்தார், ஏசப்பா எப்படி இருந்தார் தெரியும், எப்படி மேலே போனாரு எல்லாரும் நம்மளுக்கு தெரியும். ஆனா மோசே எப்படி இருந்தார் நம்ம தியானிக்கலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 34 1-6 படிக்கும். மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருந்தும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தாம் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோபார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை. அப்புறம் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் மறுபடியும் படிக்காது. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவ்விடத்தில் கர்த்தரின் வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பென்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணாங்க. அப்புறம் இது நாள் வரைக்கும் ஒருவனும் அறியான். அடக்கம் பண்ணினாங்க சொல்றாங்க. ஆனா அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப அடக்கம் பண்ணது யாரு? அல்லேலூயா. அடக்கம் பண்ணினாரு. ஆனா அது எங்க இருக்குன்னு மற்றவங்களுக்கு எல்லாம் அப்ராம் அவங்க வைஃப் சாராலும் அவங்களுடைய செமெட்ரி கூட இஸ்ரேல்ல இருக்குது. புரியுதுங்களா? மோசையை விட முன்ன யாரு? அப்ராமா சாரா. அவங்களுடைய இது கூட செமெட்ரி கூட இருக்குது இஸ்ரேல். ஆனா மோசையுடைய செமெட்ரி இது வரைக்கும் எங்க இருக்குதுன்னு தெரியும். அந்த ஒரு நெபோ பர்வத்தின் மேல மட்டும் அவர் கடைசியில் நின்று பார்த்த இடம் மட்டும் இப்போ இருக்குது. யோர்தான் நாட்டில் இருக்குது. அங்கே ஒரு சர்ச்செல்லாம் கட்டிட்டு அங்கே ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த மலையில் ஏறினா எல்லாமே தெரியும். சுற்றி பார்த்தா எல்லா ஊரும் தெரியும். இஸ்ரேல் நாட்டுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல போட்டு காமிச்சாரு. அந்த இடத்துல காமிச்ச பிறகு அவரு அது உள்ள போல அது ஏன் போல இருந்தது அது அவரு உள்ள போற. சரிங்களா? சாமி வச்சு போன. ஆனா
இப்போ என்ன டவுட்னா, அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னா. ஆனா இங்க எப்படி வந்தாரு? மறுரூப மலைக்கு எப்படி வந்தாரு? அல்லேலூயா, யாருக்காவது புரியுதா? அல்லேலூயா, யாருக்காவது புரியுதா? நிறைய பேருடைய கலரை இருக்குது இன்னும். ஆனா மோசையின் கலரை எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா மறுரூப மலையில மோசே வந்து இறங்குற கூட யார் வராங்க? ஏலியா எப்படி வந்தாரா? அவர் கலர் இருக்குதா? எடுத்துக்கொள்ள மாட்டார். அவரோட கூட இவரும் வர. இப்போ இவரு எப்படி மறித்து இது பண்ணிருக்காங்க? எப்படின்னா மேல போகல, எப்படி வராது? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இவரு மறித்தாரு, அடக்கம் பண்ணாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா கலரை எங்க இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நம்மளுக்கு தெரியல. புரியுதுங்களா? அங்க ஏதோ ஒண்ணு நடந்தது. ஏதோ ஒண்ணு நடந்ததுனாலதான் இவர் திரும்பி அங்க ஏசப்பா டைம்ல மலை மேல யார் கூட வராரு? ஏலியா கூட வராரு. ஏலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவர். புரியுதுங்களா? ஆனா இவருடைய அந்த ரகசியத்தை பத்தி நியூ டெஸ்ட்மென்ட்ல எழுதியிருக்கு. அது என்னன்னா, யூதா எழுதினதுக்கு 9வது வசனம் படிங்க. மொழியாதிகாரம் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து இருங்க. பிசாசுடனே தர்க்கித்து பேசினாரா? தர்க்கித்து பேசினார். அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எங்க எழுதப்பட்ட அந்த ரகசியம் யார் சொல்றாங்க நம்மளுக்கு? பழைய புக்ல ரெவலேஷன் ஒரு புக்ல ஒரு சீஷரை எழுதுறாங்க. அவருக்கு எப்படி இந்த ரகசியம் கொல்லப்பட்டது தெரியாது. சொந்தமா இல்லைப்பா. கையில கொடுத்துருவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அங்கே மோசே மறிக்கப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனா அது இது வரைக்கும் எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனா அவரு எங்க வராரு? மறுரூப மலை மேல யாரோட வராரு? ஏலியா கூட வராரு. ஏலியா எப்படி மேல போனோம்? மறிக்காம மேல போனோம். சரிங்களா? இவரு தான் மறித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு.
இதெல்லாம் ஒரு ரகசியம் தான். யூதாவின் புக்கில் எழுதியிருக்கு. 9ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. பிரதான தூதனாகிய பிரதான தூதனாகிய மோசேயினுடைய சரீரத்தை குறித்து மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தரனை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொன்னான். அப்போனா அந்த பாடி பற்றி ஏதோ நடந்தது. அந்த பாடி வந்து மோசஸுடைய பாடியை டெட் பாடி சாத்தானை எதுக்கும் யூஸ் பண்ண பார்த்தான். புரியுதுங்களா? நிறைய டெட் பாடியை வச்சு நிறைய இடத்துல அங்கே ஒரு கோயில் கட்டணும், மசீது கட்டணும், வேறு என்னவோ பண்ணிட்டு ஜனங்களை அங்கே சேர்த்துக்கணும். அங்கே ஒரு பவர் இருக்கணும். உண்மையா இதுதான் இல்லையா? அப்போ மோச தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அடக்கம் பண்ண இடத்துல ஏதோ ஒன்று கட்டிட்டேன், ஏதோ ஒன்று கட்டிட்டேன். மோசே இங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னால் ஜனங்கள்லாம் அங்கே திரும்புவாங்க. அல்லேலூயா. அப்புறம் எருசலேம்ல தேவாலயம் தாவீது தேவாலயம் கட்டினதா, சலோமோன் தேவாலயம் கட்டினதா ஒன்று தேவனுக்காக கட்டுறது எதுவும் நடக்காது. அது பெரிய இதுவா அப்படி யூஸ் பண்ணணும்னு சாத்தான் நினைச்சிருக்கு. ஆனா மிகாவேல் தேவதூதன் அன்னைக்கு என்ன அந்த அவருடைய சடலத்தை எடுத்து இவங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. அவர் இப்போ எங்க போயிருப்பாரு? அப்போ எங்க போயிருப்பாரு? சொல்றதுக்கே பயமா புரியுது. ஆனா வாய் திறந்து சொல்றதுக்கு பயமா இருக்குது. நமக்கு கரெக்டா ஒன்றும் சொல்லலையே, நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு பயமா இருக்குது இல்லையா? ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? மேல ஏசப்பா மறுரூப மலைக்கு போனப்போ மோசே வந்து அங்கே மறிக்கப்பட்ட உடல் இங்கே இருந்தா அங்கே மறுபடியும் வர்றதுக்கே சான்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அவர் பாடியை வந்து ஒரு 2வது தேவதூதனை வந்து சத்துருவோட தர்க்கம் பண்ணி அவனை சமிப்பேன்றது சொல்லாம கர்த்தரவனே கடந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் சொல்லிட்டு ஏதோ நடந்தது. அப்புறம் மோசேயோடு சேர்ந்து வர. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா எப்படி மாறிட்டார்? அல்லேலூயா. ஏசப்பா எப்படி மாறிட்டாருன்னு எப்படி அடக்கம் செய்யப்பட்டாருன்னு தெரியும், எப்படி உயிரோட இருந்தாருன்னு தெரியும், எப்படி ஆரோகணமா போனாருன்னா கடைசி ஒன்று அர்த்தமா மோசேவுடைய பிறப்பிலிருந்து மோசேவுடைய இறப்பிலும் இருக்கும். அவர் திரும்பி வரணும். ஏசப்போட என்ன சொன்னார்? நான் திரும்பி வருவேன் தானே சொன்னாரு. மோசே திரும்பி வந்தாரா? வந்தாரா? அருண் மேல வந்தாரா? நான் இல்லை. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ ஆனா மறுபடியும் மேல வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் மலை எங்க இருக்குது? எங்க இருக்குது? இஸ்ரேல் நாட்டுக்குள்ளதான் இருந்தது. அங்க வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. உங்களை கடிந்து கொண்டாலும் உங்களுக்கு ஒரு டைம்ல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை
கர்த்தர் கொடுக்காம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு மோசே இன்னைக்கு சொன்னது மோசேக்கும் ஏசப்பாவும் கம்பேர் கரெக்டா இருக்குது. அப்போ வந்து உபாகம் 18:18 சொன்னவர் யாரு? படிங்க, கடைசியா ஒரு வாட்டி படிங்க. உபாகம் 18:18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளே வாயில ஏசப்பா சொன்னது அவர் வார்த்தை தான் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரே சொன்னாரா? ஏசப்பா சொன்ன வார்த்தை எல்லாம் சொன்னாரா இல்லையம்மா? ஏசப்பாக்குன்னு அவர் சொன்னார். நான் பேசுறதெல்லாம் என்னுடைய சொந்த வார்த்தை இல்லை, என்னுடைய அப்பா கொடுத்த வார்த்தை தான் சொன்னாரா? சொன்னாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். படிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு பிதாவே வேலை வந்தது, உன்னுடைய குமாரனுக்கு தந்து அருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சம் என யாவர் மேலும் நீ அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ உங்கள் குமாரனை மகிமைப்படுத்தும். அப்புறம் ஒன்றான மெய் தேவனாகிய உமையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவையோ அறிவதே அப்புறம் பண்ணி பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். என்ன சொல்றாரு? அப்பா கொடுத்த எல்லா வேலையும் அவர் புரியுதுங்களா? அப்பா கொடுத்த எல்லா வேலையும் அவரு அந்நிய மோசைக்கு அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு அவர் போல இருக்கிற இன்னொரு தீர்க்கதரிசியை அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. இப்போ முடிவு வந்துருச்சுங்களா? இவரும் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் இவரு செய்வார். இதுதான் கம்பேரிசன். உபாகம் 18:18 சொன்னது இப்படியெல்லாம் நிறைவேறி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை